வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது ஒரு சின்ன ஆடியோ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். நம்மளுக்கு அந்த தொடர்பு வந்தது, கால் பண்ணியிருந்தாங்க, கோவில் நம்பருக்கு பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ நிறைய அனுப்பியிருக்காங்க, 1-2 கிடையாது. அந்த குறிப்பிட்ட பெண்மணி, அதாவது வராகிய வழிபாடு பண்ணி வாக்கு சொல்கிறதா சொல்லி அந்த நிறைய பேரை ஏமாற்றப்பட்ட அந்த பெண்மணி நிறைய அவங்களுடைய ப்ரூஃப்கள் நிறைய நமக்கு அனுப்பப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுக்கு எந்த ஒரு ஆடியோ வீடியோக்கள் வந்தாலுமே, அதாவது ஆதாரத்தோடு வந்தாலுமே, நம்ம எங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்தியிருக்கேன். நம்ம கொடுத்துடுவோம். அவங்க அவங்கள கண்டிப்பாக சோதனை பண்ணி அதற்குரிய தீர்மானங்களை அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் உங்களுக்கு காட்சியாக வீடியோ பதிவாக கொடுத்தேன் அப்படின்னா, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வராகி பக்தர்கள் எந்த வகையிலையும் யாரிடமும் போய் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ஆடியோ உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா அது ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கிறணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வராகியை பற்றி நம்ம பேசாமல் இருந்திருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரியான போலிகள் வந்துடக்கூடாது. அந்த போலிகளை கண்டு ஏமாந்துடாதீங்க, பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பணம் கொடுத்து ஏமாந்த பிள்ளைக்காக நான் அந்த ஆடியோ பதிவு கண்டிப்பாக போடலை. ஏன்னா 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, அம்மா நீங்கள் வீடியோவில் முகம் காமிக்காமல் போட்டிருக்கீங்க, முகத்தை காமிங்க, அந்த ஏமாத்தின பொண்ணோட, அதாவது ஏமாத்தின அந்த வராகி வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய அந்த பெண்ணோட புகைப்படம் போடுங்க, நாங்கள் அப்போ தான் பார்த்துப்போம், நாங்கள் ஏமாறாமல் இருந்துப்போம் அப்படின்னு. ஏன் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறது உங்களுக்கு மண்டையில் ஏறலையா? பணம் இங்கே யாரும் கொடுக்க வேண்டாம். ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஒரு தான தர்மத்துக்கு, ஒரு கோயிலுடைய கட்டமைப்புக்கு, இல்லை ஒரு கோயிலுடைய உண்டியலில் போய் ஒரு 10 ரூபா போடுறதுக்கு கூட உங்களுக்கு மனம் வரவே வராது. யோசிக்கிறது, இந்த 10 ரூபா போட்டால் அவங்க பணக்கார ஆயிடுவாங்க, இந்த 10 ரூபா போட்டால் அவங்க பிழைச்சிப்பாங்களோ அப்படின்னு. கோவிலில் அவ்வளவு ஒரு கோவிலுடைய அந்த கர்ப்ப கிரகத்தில் தெய்வத்தை அலங்காரம் பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த கோவிலில் நீங்கள் போய் நிம்மதியாக உட்காந்து வழிபாடு பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்ங்கிறத காமிக்கிறாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே அர்ச்சனை பண்ணக்கூடிய தட்டில் ஒரு 10 ரூபா போடுறதுக்கு மனசே வராது. ஆனால் இப்படி ஏமாத்துறவங்ககிட்ட போய் லட்சக்கணக்கில் கொட்டுறதுக்கு மனசு இருக்குது. உங்களுக்கு எதுக்கு ஈவிரக்கப்படணும்? ஈவிரக்கமெல்லாம் கிடையாது. ரோட்டில் ஒரு 10 பேருக்கு போய் தான தர்மம் பண்ணுவோன்னு கிடையாது. ஒரு பசியார இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் உணவு கொடுப்போன்னு கிடையாது. ஒரு வாயில்லாத ஜீவன்களுக்கு ஒரு நேரம் உணவு கொடுப்போன்னு கிடையாது. அப்போ இது எதுவுமே இல்லாத ஒரு சில பேரை நான் எந்த கணக்கில் சேர்க்கறது? அதனால் ஏமாற்றப்பட்டாங்க இல்லையா, அவங்களுக்காகலாம் நான் இந்த பதிவு போடலை. என்னோட சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இனிமேலாவது இருப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அதை போட்டேன். ஏமாறுறவங்க இங்கே ஏமாந்துட்டே தான் இருப்பாங்க. ஏமாத்துனாங்க இல்லையா, அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது. அவங்க ஏமாற்றணும்னு நினச்சி பணம் கேட்கும்போது நீ ஏன் கொடுக்குற? அப்போ தப்பு உண்மையில தானே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான். அந்த பெண்ணோட வீடியோ வந்திருக்கு, ஏமாத்துனாங்க இல்லையா, பணம் வாங்கினதுக்கான ஆதாரம் இருக்குது. பணம் அவங்களுடைய வீடியோக்கள் நிறைய எனக்கு கிடச்சிருக்கு. அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே பிளாக்கு. நான் கூட கான்டாக்ட் பண்ணலான்னு நினச்சி கால் பண்ணேன், எல்லாமே பிளாக்கில் இருக்குது. புரியுது? அதே போல் நம்ம எங்கே கொடுப்போம், நம்ம ஒரு அதிகாரிகள்கிட்ட தொடர்பு இருக்குது. எனக்கு இந்த மாதிரியான ஏமாற்று பேர்வழிகள், அதுவும் ஆன்மீகத்தில் ஏமாற்றப்படுற பேர்வழிகள் எங்களுக்கு ஆதாரத்தோடு கிடைச்சா கண்டிப்பாக நான் அங்கே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அங்கே கொடுத்தேன். அவங்களும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. தொடர்பு இல்லை. அவங்க நேரடியாக நாங்கள் போய் செக் பண்ணிக்கிறோம்மா, நாங்கள் மப்டியில் போய் நாங்கள் செக் பண்ணி என்ன விஷயமோ அதை நாங்கள் பார்க்குறோம் சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஏமாற்றப்பட்ட அந்த பல பேரினுடைய பணம் போனது தானே. கெட்ட பேர் தானே. ஆன்மீகம் கெட்டது தானே இல்லையா? எனக்கு அதெல்லாம் நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்கள் நடிப்புக்கு ஏமாறுறீங்க, ஒரு போலிக்கு ஏமாறுறீங்க. சாமின்னா ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கணும், இல்லைன்னா ஒரு கோயில் வச்சுருக்கணும், ஒரு சிலை வச்சுருக்கணும், சாமிக்குரிய ஒரு பட்டையை போட்டிருக்கணும், 4 மாலையை போட்டிருக்கணும், இல்லை ஏதோ ஒரு சாமிக்கு உண்டான அடையாளங்கள் வச்சுருந்தா அவங்க சாமி ஆயிடுவாங்களா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். அவங்க இப்போ அப்படியே லட்சக்கணக்கில் போய் கொட்டுற அளவுக்கு அவங்க சாமியா? கடவுளாலேயே நடத்த முடியாதது, கடவுளாலேயே மாற்ற முடியாத கர்மாக்களோட பிறந்தது தான் மனுஷங்க. குறைச்சிக்கலாம். உனக்கு ஒரு நல்லது சொல்கிறேன். எத்தனை தடவை சொல்கிறது? கத்தி சொன்னாலும் உங்கள் தலையில் ஏறவே ஏறாது.
இல்லையா? நாங்கள் ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு இதே வீடியோவில் நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர் அந்த ஏமாந்தீங்க இல்லையா, அந்த பெண்ணை பார்த்து நான் கேட்குறேன். நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர். மலைவாழ் மக்களுக்கு அந்த வழியில் போகிற ஆடு மாடுகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மனம் வந்துதான் உங்களுக்கு? இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் அனுப்புகிறீங்களே, நான் இப்போ 1.5 லட்சத்தை கொடுத்தேன் அப்படின்னு மனம் வந்ததா? இல்லை. அப்போ நல்லதுக்கு மனம் இல்லை. அப்போ கெட்டதுக்கு போகிறவங்க இப்படி தான் ஏமாறுவாங்க. வேற என்ன சொல்கிறது? நான் ஏன் அந்த பெண்ணை உங்ககிட்ட காமிக்கணும்? காமிக்க மாட்டேன். யாரெல்லாம் ஏமாத்துறதுக்காக பணம் என்ற ஒன்றை எதுக்கு கேட்குறாங்க? எதுக்குப்பா கேட்குறாங்க? அதை ஏன் கொடுக்கணும்? கோவிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம், கண்ணார பார்க்குறீங்களா? ஏதோ ஒன்று ஒரு நல்லது பண்ணுறாங்களா? ஒரு ஆசிரமம் இருக்கா? ஒரு 10 முதியவங்களுக்கு உதவுறாங்களா? இல்லை ஒரு சின்ன பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களா? ஏதோ ஒன்று. அதுக்காக கொடுத்தா அது ஏமாற்றம் கிடையாது. கண்டிப்பாக அதுக்காக கொடுத்துருந்தா அது நல்ல விஷயம். நல்ல விஷயத்துக்கு கொடுக்குறதுல தப்பில்லை. ஆனால் எதுவுமே இல்லாமல் பணம் கேட்டாங்களாம், இவங்க கொடுத்துட்டாங்களாம். இது ஏதாவது முடிவு வராகி சொல்லணுமா? எதுக்கு வராகி சொல்லுவாங்க? முடிவெல்லாம் கிடையாது. நீ இந்த 1.5 லட்சத்துக்கு நீ வட்டி மேலே வட்டி கட்டி நீ ஏமாந்தது தான் காலமேலாம் நீ இதே நினைப்பில் உருகி ஏதோ ஒன்று ஆகுறது தான் இல்லையா? என்னடா அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க மக்கா. நான் ஒவ்வொரு பதிவுலையுமே நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். யாருமே பணம் கேட்கக்கூடாது. எதுக்கு பணம்? ஒரு அருள்வாக்குக்கு போகிறோமா, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அதை விட்டுட்டு நம்மளுக்கான ஒரு நல்வாக்கு சொல்கிறாங்க, நம்மளுடைய நேர காலத்தை தீர்மானித்து சொல்கிறாங்கன்னா ஏதோ காணிக்க நம்ம கொடுக்குறோம். அது உண்மை இல்லை. கோவிலுக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகருக்கோ இல்லை கோவிலினுடைய சீரமைப்புக்காக வைக்கப்பட்ட அந்த உண்டியல்லையோ ஒரு பணம் போடுறோம், அவ்வளோதான். நான் வந்து அந்த பூஜைக்கு பணம் கட்டினேன், இந்த பூஜைக்கு பணம் கட்டினேன். அப்போ நீ ஏதோ ஒரு பேராசைக்காக போய் கட்டியிருக்க, ஏமாந்துருக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பதிவு கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அம்மா அதாவது நாங்களும் போய் ஏமாந்துட போகிறோம், நீங்கள் ஃபோட்டோ போடுங்க அப்படின்னு. ஃபோட்டோ போட மாட்டேன். ஏன் போடணும்? எதுக்காக போடணும்? அதை விசாரிக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் எனக்கு இங்கே ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அவங்க போய் செக் பண்ணிப்பாங்க, உண்மையா போலியா என்ன விஷயம் அப்படிங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. சரியா? நம்ம வந்து அதை வெளிப்படுத்தி, ஏன்னா ஒரு ஆண் இதே மாதிரி ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு பெண்ணுக்கிட்ட ஏமாத்துனாங்க, அதை வந்து நம்ம ஃபோட்டோவோட போட்டோம். அவங்க வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆண், இவங்க வந்து பெண், அவங்க வந்து குடும்பத்தோடு இருக்காங்க, குழந்தைங்களோட இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ஃபோட்டோ போட்டு அவங்க வயிற்று பிழைப்புக்காக பண்ணியிருக்கலாம், இல்லை எதுக்கோ பண்ணியிருக்கலாம். அவங்கள போய் நான் குழந்தைகளோட லைஃபு கெடும், அவங்களுடைய குடும்பம் கெடும். அது நான் பண்ண மாட்டேன். அவங்க திருந்துறதுக்கோ இல்லை அவங்களுக்கு திருத்துவதற்காக வாய்ப்பவோ அம்மா வந்து அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்துப்பாங்க. ஏமாந்த உங்களுக்கு அம்மாவே அதுக்கும் பதில் கொடுப்பாங்க. நான் வந்து ஆடியோ போட்டது, இனிமேல் இப்படி இருக்காதீங்கன்னா வழக்கம் போல் கூவுற மாதிரி கூவிருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லையா? அதுக்கு மேலே இன்னும் எத்தனை பேர் இதே மாதிரி வீடியோ ஆடியோக்கள் அனுப்ப போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் சொல்ல தான் உங்களுக்கு ஏமாற தோணுதோ என்னவோ இல்லையா? சொல்லாமல் இருந்திருந்தால் ஏமாறாமல் இருப்பீங்க போல இருக்குது. நீ சொல்லிட்டேல நான் போய் ஏமாறுறேன் அப்படின்னு. சும்மா செலை வச்சவெல்லாம் சாமியார், கோயில் வச்சவெல்லாம் சாமியார், எனக்கு அது பண்ண காசு கேட்டான், இது பண்ண காசு கேட்டான், அவன் கடன் கட்ட காசு கேட்டான், அவன் வீடு கட்ட காசு கேட்டான்னா எதுக்கு கொடுக்குறீங்க? நல்லதுக்காக கொடுங்க. நல்லதுக்காக எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், கடை வாங்கி கூட கொடுக்கலாம், கையெழுத்துட்டு கூட கொடுக்கலாம். அது நல்லதுக்கு. ஒரு துன்பம் நீ பட்ட அந்த நல்லதுக்காக அப்படின்னா 1000 நல்லது உன்னை வந்து சேரும். தெய்வத்துக்கு நல்லது பண்ணுறதுக்கு பல பேர் சொல்லுவாங்க, சாமிக்கு எதுக்கு கோவில், சாமிக்கு எதுக்கு அது பண்ணணும், சாமிக்கு எதுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி போய் ஏமாத்துறவங்களுக்கு லட்சமாக கொட்டணும், அதுதான் நல்லது இல்லையா? ரொம்ப தப்பு. கவனமாக இருங்க. வராகி யாரையுமே ஏமாத்துறது கிடையாது. வராகி யாருக்கிட்டையுமே எனக்கு பூஜைக்கு பணம் கட்டுங்கன்னு சொல்கிறது கிடையாது. அவளுக்கு அபிஷேகம், அவளுக்குரிய நெய்வேத்தியம் பிரியப்பட்டா செய்யுங்க. அவளுக்கு ஒரு புடவை எடுத்து சாத்துங்க, அவளுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்க, அதுக்கு என்னவோ அதை செய்யுங்க, தப்பில்லை. ஆனால் உனக்கு அந்த பூஜை பண்ணுறேன், நடுராத்திரி இந்த பூஜை பண்ணுறேன், உனக்கு மாயாஜாலம் பண்ணுறேன், பணம் கொட்ட வைக்கிறேன்
உனக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்கிறவங்கள நம்பி ஏமாந்தீங்கன்னா ஏமாந்துக்கிட்டே இருங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் எந்த தெய்வமும் செய்ய சொல்லாது. தெய்வத்துக்கு பூஜைக்கு பயன்படுங்க, அன்னதானத்துக்கு பயன்படுங்க, கோவிலினுடைய புனரமைப்புக்கு பயன்படுங்க, சீரமைப்புக்கு பயன்படுங்க. அங்கே கோவிலில் பூசாரியாக தீபாராதனை காமிச்சு தெய்வத்தை 24 மணி நேரமும் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பூசாரிகளுக்கு பணம் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச 100 200 ஐயா அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுங்க. நல்லது, 100க்கு 100 நல்லது. சரியா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி போலிகிட்ட போய் ஏமாறுறவங்க மேலே தான் தப்பு. ஏமாந்தவங்க மேலே 100% தப்பு. ஏமாற்றுனாங்க இல்லையா, அவங்க மேலே தப்பு கிடையாது. சரியா? அதனால் நான் ஃபோட்டோ போடல. அவங்க குடும்பம் பாதிக்கும், பிள்ளைங்க பாதிக்கும். ஏன்னா அவங்க கணவர் குழந்தைகளோடு இருக்காங்க. அதனால் நம்ம ஃபோட்டோ போட்டு அவங்கள அசிங்கப்படுத்த வேண்டாம். இனிமேல் போங்க, சாமி கும்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. பணம்ன்ற ஒன்றை பற்றி பேசுனாங்கன்னா கேட்டாங்கன்னா காரண காரியங்கள் இல்லாமல் கொடுத்து ஏமாறாதீங்க. இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.